ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத கிரக நிலையானது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, எல்லா மனிதர்களுக்கும் ஆவணி மாத பலன்கள் அப்படின்றத சொல்றீங்க சார், எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் ஆங்கில தேதிக்கு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த எந்த தேதியிலேருந்து எந்த தேதி காலகட்டம் வரலாம் ஆவணி மாத கிரக நிலையை சார், அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆவணி மாதமானது வருகின்ற 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி. அப்போ ஆகஸ்ட் 17லிருந்து செப்டம்பர் 16 தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்கான ஆவணி மாத பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கேன். அதுல எப்பொழுதுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆவணி மாத கிரக நிலையில எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு, அது எந்த மாதிரியான பலன்களை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது உங்களோட ராசிநாதனை ஃபர்ஸ்ட் சொல்லணும். உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த மாதத்தின் தொடக்கத்துல. ஆனா இந்த மாதத்தின் தொடக்கத்துல சுகஸ்தானத்துல அவர் உட்கார்ந்து இருந்தாலும் ஆவணி மாதம் சொல்லக்கூடிய 8ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா அவர் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசிநாதன் நீசமடைய போறார். அப்ப நீசமடைகிறார் அப்படின்னாக்கா அந்த கிரகம் நீசமடைந்ததா அர்த்தம்லாம் சொல்ல முடியாது. எப்பொழுதுமே எந்த கிரகங்கள் எங்க இடத்துல இருந்தாலும் அந்த நின்ற நட்சத்திர சாரநாதன் வலிமை பெற்றிருந்தால் அந்த கிரகம் வலிமை பெற்றதாவே அர்த்தம். ஒருவேளை ஆட்சி பலத்தை காட்டிலும் உச்ச பலம் பெற்று உட்கார்ந்து இருந்து அந்த கிரகம் உச்ச பலம் பெற்ற உச்ச வீட்டுல போய் உட்கார்ந்து அந்த நட்சத்திர சாரநாதன் நீசம் பெற்றதாவே அந்த உச்சம் பெற்ற கிரகமா சொல்லிட முடியாது. அந்த கிரகம் நீசம் பெற்றதா தான் சொல்ல முடியும். அதனால எல்லா நபர்களுக்கும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகமே பணம், பொருள், நகை, ஆடம்பர சேர்க்கைக்கான கிரகம். அவர் நீசமடையும் போது பொருளாதார இழப்புகள் சந்திக்க முடியுமா அப்படின்ற மாதிரி உலக மக்களுக்கே ஒரு சில யோசனைகள் உருவாகும். கண்டிப்பா இந்த மாத காலகட்டத்தில் அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படாது. எல்லா மனிதர்களோட கையிலும் பணம், பொருளானது அபரிவிதமா உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அழியா சொத்துகள், வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் குவியக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த ஆவணி மாதத்துல உருவாக போகுதுன்றீங்க. இது என்ன காரணத்துக்காக சொல்ல வரனாக்கா, ஆடம்பர வாழ்க்கை, அழியா சொத்து சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், அதாவது வீடு மனை வாசல், வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அப்ப இந்த சுக்கிர பகவான் வருகின்ற ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா 24 ஆகஸ்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல போய் நீசம் பெற போறார். அப்ப நீசம் பெறதுனால இதெல்லாம் கிடைக்காம போகுமானாக்கா கண்டிப்பா இந்த நேரத்துல தான் கிடைக்கும். காரணம் என்னன்னாக்கா, அவரு 5ஆம் இடத்துக்கு போய் நீசமாகிறது உண்மை. ஆனா அதுல இருக்கிறது முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரங்க. இந்த உத்திர நட்சத்திரம்ன்றது பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்ப இந்த சூரிய பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இந்த ஆவணி மாதம் 30 தேதி முடிகிற வரலுமே அந்த சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறார். அப்ப சுக்கிரன் நீசம் பெற்றதா பலன் கிடையாதுங்க, ஆட்சி பலம் பெற்றதா தான் பலன் எடுத்துக்கணும். அதனால தெளிவா ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புறேன், இந்த மாத காலகட்டங்கள் போல ஒரு உன்னதமான காலகட்டங்கள் உங்க ராசிநாதன் ஆட்சி பலமே பெற்று உட்கார்ந்திருந்தாலும் அந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வுகளை காட்டிலும் இந்த மாத காலகட்டத்தில் அதுவும் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் போய் நீசம் பெற்றதுக்கு பிறகு வரக்கூடிய பலன்களானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான பலன்களா இருக்கும் அப்படின்றது மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. அதனால ரிஷபராசி என்பவர்கள் யாரும் நீங்க துவண்டு கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த மாத காலகட்டங்களானது குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயரத்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களானது காத்துட்டு இருக்குன்றீங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசியிலேயே பாத்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்காருங்க. அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தாலே குருமங்கள யோகம் அப்படின்றீங்க. குருமங்கள யோகம்னா என்னங்க, செவ்வாய்ன்றது நிலத்துக்கு அதிபதி, குருன்றது சுப நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப ரிஷபராசி என்பர்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்துல புதுமையான வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமா இருக்கும். வெகு நாட்டுல விற்கப்படாத நிலங்களா இருக்கு, வீடு மனை வாசல் விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார், விற்க முடியாம இருக்குனாக்கா அந்த நிலங்கள் இந்த நேர காலகட்டத்தில் விற்பனைக்கு வர்றதுக்கான ஒரு உகந்த நல்ல நேரமா இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விதத்துல இந்த மாத காலகட்டமானது பணம் பல வழியில இருந்து இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு.
இந்த நேர காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியான முயற்சிகளா இருந்தால் கண்டிப்பா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருக்கு. அது மட்டும் போதாதுன்னு இந்த குருவின் பரிபூர்ண பார்வையானது 5ஆம் இடத்துக்கு பட இருக்கு. 5ஆம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. ஆனா 5ஆம் இடத்துல கேது பகவான் வீற்றிருக்கிறார், உண்மையான விஷயம்தான். ஆனா 5இல் கேது இருந்தாலும் குருவின் பரிபூர்ண பார்வை இருக்கனால உங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் எந்த விதத்திலையும் தோஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. குழந்தை செல்வம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை செல்வம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளின் படிப்புகளுக்கு நிரந்தரமான ஒரு கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த என் குழந்தைய படிக்க வச்சுட்டேன் சார், உயர்கல்விக்காக பார்த்துட்டு இருக்கேன், அந்த உயர்கல்வி வாய்ப்புகள் கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பள்ளி படிப்பை அல்லது உயர்கல்வி படிப்பை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ரிஷபராசி என்பர்களின் குழந்தைகளுக்கு மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்குன்றீங்க. அடுத்தது குருவின் பரிபூர்ண பார்வை 7ஆம் இடத்துக்கு பார்வை இருக்குங்க. 7ஆம் இடம் திருமண ஸ்தானம் அப்படின்றீங்க. அப்ப ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்தாலும் ஆனா திருமணத்துக்கான ஒரு உகந்த காலகட்டமா இருக்கு. திருமணமாகாத நபர்கள் யாரா இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் இந்த நேரத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னாக்கா 2025 மே மாத காலகட்ட வரலுமே குரு பகவான் உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்க போறார். இப்ப திருமணத்துக்கான உகந்த காலகட்டமா 2025 மே மாதம் வரலுமே சிறப்பா இருந்துட்டு இருக்கு. சமுதாயத்தோட உங்களுக்குன்ற ஒரு நிரந்தர அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு. பூர்வ புண்ணிய சொத்து சோகங்களால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் தந்தை மூலியமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் உருவாகுன்றீங்க. உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடுகள் உங்களோட கண்முன்னே நிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கின்றீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4ஆம் இடம் வண்டி வாகன யோகங்கள், அழியா சொத்து சேர்க்கை, வீடு மனை வாசல் குறிக்கக்கூடிய இடங்க. அப்ப நிமிட யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கனால இந்த நேர காலகட்டங்களானது அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமா இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். இப்ப 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி பெறக்கூடிய மாதமா இருந்துட்டு இருக்கு. லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு பகவான் யோகம் நிறைந்த ஒரு இடத்துல இருக்கிறாருங்க. ஏன்னா ஆம் இடம் எருதுகணி நண்டு சுரம் 5 இடத்தில் கருணாகம் ஜாதகர் பொன்மத்தில் துயில்வார் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அப்ப மீன ராசியில ராகு இருந்து ராகுக்கு 2 பக்கமும் கிரகம் இருந்தா பொன்மத்தியில் துயிலக்கூடிய அளவுகளுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அப்படின்றீங்க. அப்ப இந்த மாத காலகட்டத்துல ராகு பகவான் மீனத்தில் இருக்கனால ஊரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு தொடர்பு வரக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே பணமானது பல வழியில இருந்து உங்களோட பையை நிரப்பக்கூடிய காலகட்டங்களா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத கண்குளர பார்க்க முடியுதுங்க. அதனால இந்த மாத காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ரிஷபராசி என்பவர்களுக்கு யோகமா இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் கூடாதுன்னு என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட வளர்ச்சிக்கு எல்லாமே நமக்குன்ற ஒரு இஷ்ட தெய்வம் குலதெய்வம்ன்றது இருக்கு இல்லைங்களா. அப்ப குலதெய்வ வழிபாடுகள் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இந்த மாதமானது சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமா இருந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த மாத காலங்களில் 3 விசேஷமான நாட்கள் காத்துட்டு இருக்குங்க. அப்ப இந்த 3 விசேஷமான நாட்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முதலாவதா பாத்தீங்கன்னா சனி பிரதோஷம், அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தி. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நடக்க இருக்கு. இந்த சனி பிரதோஷம் 2 பிரதோஷம் இந்த மாதத்துல வர இருக்குங்க. இந்த சனி பிரதோஷன்றது மிக மிக ரேரான ஒரு அமைப்புங்க. எல்லா மாதத்திலையும் எல்லா வருடத்திலையும் வந்துடாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல குறிப்பிட்ட மாதத்துல ஒரு பிரதோஷம் மட்டும் இந்த சனி பிரதோஷம் வருங்க. ஆனா இந்த மாத காலகட்டத்துல ஆவணி மாதத்துல பாத்தீங்கன்னா ஆவணி 1ஆம் தேதியானது சனிக்கிழமையே பிறக்க இருக்கு. அன்னைக்கு முதல் நாள் அன்றே சனி பிரதோஷம் நடக்க இருக்குங்க. அதாவது ஆங்கில தேதிக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி என்று பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பிரதோஷமானது தொடங்க இருக்கு. அன்னைக்கு சனி பகவானோட அமைப்பு சனிக்கிழமை என்று பாத்தீங்கன்னாக்கா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் சிவன் கோயில் சென்று நந்தி பகவானையும் வழிபாடு செய்துட்டு வருவதன் விளைவாக முன்ஜென்ம கருமாவின் பாவ புண்ணியங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருக்கு. சார் எங்களோட குடும்பமானது வாழையடி வாழையாவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு சார், ஏதோ எல்லாமே இருக்கிறோம், ஏதோ ஒரு குறைகளால காலப்படுறோம், திருமணம் ஆகுது, குழந்தை இல்லை, குழந்தைகள் இருக்கு, குழந்தைகள் சரியா இல்லை, பண வருவாய்கள் இல்லை, குடும்பத்தில் பிரிவுகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவோடய வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம், திருமணமானாலும் டைவர்ஸ் ஆகிப்படுது, இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகளானது இருந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட உள்ள நபர்கள் யாரா இருந்தாலும் இது ரிஷபராசிக்கு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த சனி பிரதோஷமானது அனைத்து நபர்களுக்குமே எடுத்துக்கலாம். இதை மாதிரி பிரச்சனைகள் உள்ள நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தை நீங்க வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா
கண்டிப்பா உங்களுக்கு இந்த முன்ஜென்ம பாவ புண்ணியங்கள் நீங்கி எதிர்காலமானது சீரும் சிறப்புமா அமையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால இந்த மாத காலகட்டத்தில் நீங்க சனி பிரதோஷத்துல அதை கலந்து கொள்ளுங்க. 1 லிட்டர் பால், 1 முளை முல்லைப்பூ வாங்கி கொடுத்து பிரதோஷ வழிபாடுகளை கலந்துட்டு அந்த பாலை வாங்கி நீங்க அருந்திட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கர்மாக்கள் நீங்கி இந்த மாத காலகட்டம் வளர்ச்சி அடைவது மட்டும் இல்லாம 12 வருடத்துக்கு ஒரு முறை 12 வருடத்துக்கு தொடர்ச்சியா நீங்க பிரதோஷத்து சென்றா என்ன பலன்கள் கிடைக்குமோ இந்த 2 பிரதோஷத்தை வழிபாடு செய்தாவே விசேஷங்க. அப்ப அதனால வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷம் வருது, ஆகஸ்ட் 31ஆம் தேதியும் ஒரு சனி பிரதோஷம் வருதுங்க. இந்த 2 பிரதோஷத்தை தவறாமல் ஒவ்வொரு நபர்களும் கலந்து கொள்ளுங்கள். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆவணி மாதம் இப்போ 22ஆம் தேதிங்க, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. முழு முதல் கடவுள் அப்படின்னாக்கா விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் பெருமானுக்கான ஒரு விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் பெருமான வழிபாடு செய்தீங்கன்னாக்கா கரும பலன்களே உங்களை அண்டாது அப்படின்றீங்க. இந்த 3 வழிபாடுகளையும் செய்வதன் மூலமாக எதிர்காலம் உங்களுக்கு சீரும் சிறப்புமா இருக்கும். எந்த விதத்திலும் குற்றங்கள் குறைகள் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா ரிஷபம் அப்படின்னாலே ராசிநாதன் சுக்கிரன். உழைப்பை மூலதனமாக கொண்டவர்கள். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை, உழைப்பு, வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல தொடர்ச்சியாக தன்னோட கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது இல்லாமல் பாருங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறது, அதே போல் சொந்தமாக தொழில் செய்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய உண்டு. ஆமாம், அதே போல் அளப்பரிய அன்பு செலுத்துறது மற்றவங்களுக்கு. அதாவது அவங்க தன்னை விரும்பலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி குடும்பத்திற்காக தன்னை உழைப்பை தியாகம் செய்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோரிடத்திலையும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு உண்டு. ரிஷபராசியை பொறுத்த வகையில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, ராசியிலேயே குரு செவ்வாய் இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து 5ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், 11ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இடம் பெற்றிருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவணி மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே திருமண வைபவங்கள் நடக்கக்கூடிய, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய, வீடு கட்டுற ஆரம்பம் செய்யக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் புதுமனை புகுவிழா நடத்துறது, பிள்ளைங்களுக்கு காது குத்துறது, புதுசாக மூக்கு குத்திக்கிறது, தோடு போடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் இதையும் தாண்டி குலதெய்வ வழிபாடு செய்கிறது, தெய்வங்களுக்கான வழிபாட்டு முறைகளை இந்த காலகட்டத்தில் பின்பற்றி செய்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு ஆவணி மாதம். ஆவணி மாதம்னாலே பார்த்தீங்கன்னா விசேஷ தினங்கள் அதிகமாக உள்ள மாதம் அப்படின்னாலே ஆவணி மாதம் தான். இந்த ஆவணி மாதத்தில் 6 சுப முகூர்த்தங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாஸ்து நாள், வீடு கட்டுறதுக்கான வாஸ்து நாள் அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு வழிபாடும் இருக்குது. இப்படிப்பட்ட சுப விசேஷங்களை அதிகமாக கொண்ட மாதம் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, அதாவது சூரியனோட சேர்ந்து 4ஆம் இடத்துல கேந்திரத்துல சூரியனோட சேர்ந்து புதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாம ராசியிலேயே குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா திருமண காரியங்கள் தாராளமாக செய்யலாம். ரிஷபராசியில பிறந்த அன்பர்கள் நீண்ட நாளா திருமணம் ஆகல, திருமணம் செய்யணும், வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வரன் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமண பேச்சுக்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். தாராளமாக திருமணம் செய்யக்கூடிய திருமண வரன்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, புதன் சுக்கிரன் சேர்ந்து லட்சுமி
நாராயண யோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்ப மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. சரி, வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிஷப ராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேலை என்ன, தொழில் என்ன, வியாபாரம் என்ன அப்படிங்கிறத முழுமையா திட்டமிட்டே ஆகணும், செஞ்சே ஆகணும், உறுதியா பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு தொழில் அமைப்பு, வியாபார அமைப்பு, வேலை அமைப்புங்கிறது அருமையா இருக்குது. இந்த காலகட்டத்தில் இதுவரையும் வேலை இல்லைனாலும் இந்த இடத்துல கேரியர் டெவலப்மெண்ட், அதாவது வேலை, உங்களோட வேலை என்ன, ப்ரொஃபஷனல் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஒரு முடிவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் கம்பல்சரி அதை செஞ்சே ஆகணும், அந்த பொசிஷனுக்கு போயே ஆகணுங்கிற ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆவணி மாதம். யாருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை தொழில் முன்னேற்றம் உண்டு. பிறகு ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியை பொறுத்த வகையில், குடும்பத்தை பொறுத்த வகையில், அதாவது ஒருத்தருக்கொருத்தர் ஒற்றுமை பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு, திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு, பிரிந்த கணவன் மனைகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், எண்ணங்களில் ஒரு தெளிவு, எப்போதுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் குடும்பம் அமைஞ்சிருக்கு. ஃபேமிலியை பொறுத்தவரை நீ ஃபேமிலி அமையாதவர்களுக்கு கண்டிப்பாக ஃபேமிலி அமைஞ்சிடும், வரன் கிடச்சிரும், ஃபேமிலி அமைஞ்சிடும். அடுத்து பாருங்க, படிக்கிற குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது புதன் வக்ரகதியில் இருக்கிறார். அப்ப மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார் அப்படின்னு சொல்லி வித்தைகள், அதாவது மனசுல மறைஞ்ச வித்தைகள், தனக்கு படிப்பு வரல அப்படின்னு சொல்லி இருந்தவங்க, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்க இந்த பையன் சரியாவே படிக்க மாட்டான் அப்படின்னு இருந்த பசங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அபரிமிதமா அவங்களோட ஒரிஜினல் டேலண்ட் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீண்ட நாளா படிப்பு வராத பசங்க, அல்லது படிப்பு நார்மலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பெட்டராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த அப்பாக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் பாருங்கள், ரிஷபராசி குழந்தைகளை பொறுத்தவரையில் அவங்களோட மறைந்த திறமைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படுறது மட்டும் இல்லாமல் பாராட்டுக்குரியவர்களாக மாறுவாங்க. நல்ல படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கும். அதே போல் கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எது படித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சூஸ் பண்ணுற விதம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு பக்காவாக சூஸ் பண்ணி அதை படித்து அதில் ஒரு முன்னேற்றம் காணலாம். அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்து பாருங்கள், குடும்பத்தில் பெண்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள், இல்லமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு இதுவும் இல்லை, வீட்டோட தேவைகளை எல்லா தேவைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கான பொருட்கள், வீட்டுக்கான தேவைகள், பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். தங்கம் வாங்கிறது, வீட்டோட ஆடம்பர தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் பயணங்கள், சுப நிகழ்ச்சி சார்ந்த பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. ஆமாம், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜுய சாதகத்தில் உங்களுக்கு அல்லது உங்களோட குடும்பத்தினருக்கு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் செய்யணும் அப்படின்னாலும், அல்லது சொந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணணும், லக்கண அடிப்படையில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம். ஆமாம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க வேற என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இல்லத்தரசிகள் சார்ந்த விஷயங்கள், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் உடல் உபாதைகள் ஏதேனும் வருமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. என்னன்னா சுக்கிரன் கேது இணைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அந்த காலகட்டம் மட்டும் பிற்பகுதியில் நடக்கும் ஆவணி மாதத்தில். அப்போ மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வயிறு சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் சுகர் இன்க்ரீஸ் ஆகுறது, ஏற்கனவே சுகர் கண்ட்ரோலில் இருக்குன்னா அந்த நேரம் கொஞ்சம் சுகர் இன்க்ரீஸ் ஆகுறது,
கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்ற இறக்கங்களோட இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் விஷயம் இல்லை. அதே போல் செவ்வாய் இலக்கணத்திலே இருக்கிறார் அப்படிங்கையில் என்ன நடக்கும்னா, கொஞ்சம் அவசரப்பட்டு வேக வேகமாக சூடான பொருட்களை சாப்பிட்றதுனால வாய் அதே போல் தொண்டை சார்ந்த பகுதிகளில் ஒரு சின்ன சின்ன காயங்கள், அதாவது புண்ணுன்னு சொல்லக்கூடிய காயங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா என்னன்னா, அந்தந்த காலகட்டத்தை புரிஞ்சு அதற்கு ஏற்றார் போல் உணவு வகைகளை சீராக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரி, கொஞ்சம் ஓரளவு மிடில் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு வயது முதிர்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஆன்மீக பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், தொடங்கலாம். எந்த தடையும் இல்லை. நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. குரு பார்வை இருக்குது. ஆமாம். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம், குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றலாம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்யணும், பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதனால இந்த காலகட்டத்தை கேரியர், தொழில், வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குடும்ப அமைப்புகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இல்லத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபராசியை பொறுத்த வகையில் நீண்ட நாட்களாக கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு அப்படிங்கிறது இருந்து வந்தது. இப்போ குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு பிறகுதான் கொஞ்சம் மாற்றங்கள் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஜீவசாதகம் பார்க்கணும், லக்கண அடிப்படையில், தசாபத்தி அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சிறப்புகள், வழிபாடுகள் எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் நீங்கள் சனிக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் பெருமாள் கோவில் வழிபாடு செய்கிறது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் மிக உன்னதமான நிகழ்வுகள் அனைத்தும் நடக்க ஆரம்பிச்சிடும். வெளியூர் பயணம் போகிறது, வெளிநாடு போகிறது, அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் பெரிய தொழில் செய்கிறது, ஆமாம், தொழில் பொருளாதாரத்தில் முன்னேறுறது அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக, குடும்பத்தில் மங்கள ஓசை, மங்கள நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே. இன்னைக்கு காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷப ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் அதிபதி சந்திர பகவான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆவணி மாசம், அதாவது சாதகமா இருக்க போகுதா இல்ல பாதகமா இருக்க போகுதா, அதை பத்தி தான் இப்ப நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆவணி மாசத்துக்கு கிரகங்கள் பாத்தீங்கன்னா எந்தெந்த வீட்டுல எந்தெந்த தன்மையில் இருக்கிறாருங்க அதை பத்தி நம்ம ஒரு விளக்கமா பார்த்துருவோம். ரிஷப ராசியில, அதாவது உங்களுடைய ராசியில குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்புல இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில சுக்கிரனும் புதனும் பகையா இருக்கிறாங்க. சூரிய பகவான் ஆட்சியா இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி ராசியில கேது பகவான் நட்புல இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கட்டான்றது கும்ப ராசியில சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மீன ராசியில ராகு பகவான் நட்புல இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள்ன்றது இவ்வளவுதாங்க. இப்படி இருக்கும்போது இப்ப உங்க ராசியில் இருக்கக்கூடிய, அதாவது குரு பகவான் நல்லது பண்ணுவாரா கெட்டதை பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% குரு பகவான் உங்களுக்கு கெட்டதை மட்டும்தான் பண்ணுவாருங்க. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து அப்ப இந்த 4-5 மாச காலமா பாத்தீங்க அப்படின்னா
ரிஷப ராசிக்காரங்களுக்கு நான் அடிச்சு சொல்றேனுங்க, ரொம்ப போராடிட்டு இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்க ராசியில குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது, குரு உங்க ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது கொடுப்பாரு இது கொடுப்பாரு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து என்னைக்கு உங்க ஜென்மத்தில் வந்து குரு உக்காந்தாரோ அதுல இருந்து உங்களுக்கு முதல்ல தொழில் முடக்கத்தை கொடுத்திருப்பாரு, பண கஷ்டத்தை கொடுத்திருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார போராட்டங்கள் நிறையபடியே கொடுத்திருப்பாரு. நீங்க சொல்றது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க சொல்றது குடும்பத்துக்கு பிடிக்கல. மொத்தத்துல இந்த 5 மாச காலமாகவே பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளாரன்றது வந்து கல்லோட அரிசி வாயில போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல்லு போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்குல தான் இப்ப நீங்க உக்காந்துருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட என்னைக்கு இந்த குரு வந்து உங்க ஜென்மத்தில் வந்தாரோ, பொதுவா முன்னோர்களே சொல்லியிருக்காங்க, ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடிச்சாலும் போகாதும்பாங்க. அப்ப உங்க ஜென்ம குரு உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரா? கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு நல்லது பண்ணவே இல்லை. அப்ப இந்த 5 மாச காலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போராட்டங்கள் அதிகமா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். அப்ப இந்த 5 மாச காலமா பாத்தீங்க அப்படின்னா தொழில் முடக்கமா இருக்குது, பண கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. வண்டி வாகனமோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம், ஒரு லோன் போட்டிருக்கிறோம், ஒரு டியூ கட்ட வேண்டிய நேரம் இருக்குது, இன்னைக்கு வட்டி கட்ட வேண்டிய நேரம் இருக்குது, ஏன் ஒரு பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸே கட்ட வேண்டிய நேரம் இருக்குதுன்னா கூட இதுக்கே கூட ரொம்ப வருத்தப்படக்கூடிய நேரம், கஷ்டப்படக்கூடிய நேரம் தான் இப்ப இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லுவேன். ரெண்டாவது 12ஆம் இடத்துக்குள்ள வந்து அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ஜென்மத்தில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு சரியில்லை. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அப்போ உங்க 12ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்க ஜென்மத்தில் இருக்கிறது அது உங்களுக்கு சரியில்லை. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவினாலேயே உங்களுக்கு நல்லது நடக்கல, 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் உங்க ஜென்மத்தில் உட்கார்ந்த நேரமும் உங்களுக்கு சரியில்லை. கிட்டத்தட்ட இந்த ஆவணி 10 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு நேரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். மொத்தத்துல இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க, எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்ற ஒரு நிலைமை தான் இந்த 5 மாச காலமாகவும் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்காருன்னு தான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து உங்க ராசிக்கு அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா சிம்ம ராசியில போய் அவரு பகையா உக்காந்துட்டாரு. உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து இன்னைக்கு உங்க பாவகத்துக்கு 4ஆம் வீட்டுல போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவரு பகையா உட்கார்ந்து. அப்ப பகையா இருக்கிறார் அப்படின்னா இதே இந்த ஆவணி மாசம் 9ஆம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து கன்னி ராசிக்கு போறாரு. அப்ப கன்னி ராசிக்கு போகும்போது என்ன ஆகிறாரு, கன்னி ராசிக்கு போய் சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறாரு. அப்ப ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறாரு. அப்படி அடையும் போதுதான் அப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் மாறக்கூடிய காலகட்டமும், ரெண்டாவது உங்க ராசிக்கு அதிபதிக்கு மாறக்கூடிய காலகட்டமும் பாத்தீங்கன்னா ஆவணி 10ஆம் தேதி. அப்ப இந்த ஆவணி 10 தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி என்னதான் நீங்க தொழிலுக்கு முயற்சி பண்ணனாலும், என்னதான் நீங்க வேலைக்கு போனாலும் நிச்சயமா உங்களுக்கு நல்ல பேருன்றது இருக்காது. வேலைக்கு வரவங்க வரமாட்டாங்க, செய்யற வேலையில கண்டிப்பா காசு வராது. 4 காசு சம்பாரிச்சு மெச்ச வச்சாலும் அது ஒரு உடல் உபாதிகளுக்கோ வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரியோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ரூபத்துல வந்து நமக்கு நஷ்டப்பட வேண்டிய நேரம் தான். சரி இது போகட்டுங்க, மற்றபடி பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே எனக்கு நல்லா இருக்குமா அப்படி பாத்தீங்கன்னா ஆவணி 10 தேதி வரைக்குமே கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய நேரம் தான். ஏன்னா உங்க பாவகத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி வந்து இந்த ஆவணி மாசம் சூரியன்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து ஒளி கிரகம் தான் வீட்டுல இப்ப ஆட்சியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப 4ஆம் பாவகன்றது வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, மாதிரி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா தன் சொந்த வீட்டுல சூரியன் ஆட்சியா உட்காரும் போது, ஆனா இணைந்த கிரகங்கள் 2மே பகையா இருக்கிறதுனால, ஏன்னா இன்னைக்கு வந்து சூரிய வீட்டுல சுக்கிரன் பகையா இருக்கிறாரு, அவர் வந்து 10ஆம் தேதி மாறின வாட்டி நல்லா இருக்கும். அடுத்தது புதன் பகவான் அப்படின்றத பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்ப அவர் வக்கர நிலையை அடைஞ்சு அப்படி இருக்கும்போது மீண்டும் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதே சிம்மராசியில அவர் பகையா இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, அடுத்தது வந்து கட்டான்றது சிம்மராசியில இருந்து கன்னி ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறாரு. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியா உச்சம் அடைஞ்சு உக்காராரு. அப்ப தன் சொந்த வீட்டுல அவர் உச்சம் அடைஞ்சு உக்காரும் போது கல்விக்காரகன் மூலக்காரகன் வந்து உட்காரும் போது அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு அப்பதான் படிப்பு நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும்,
உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த வழி உங்களுக்கு வகுத்து கொடுப்பாரு. அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒன்றனாலும் ஒற்றை மண்ணுதான் ஒட்டுன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்லணும்னா ஆவணி 10 தேதி வரைக்குமே உங்களுடைய நேர காலம் கண்டிப்பா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா தடையா தான் இருக்கும். அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தாலும் பார்க்கல, செஞ்சாலும் செய்யல, பண்ணினாலும் பண்ணல, கொடுத்தும் பாவின்ற அளவுக்கு தான் இருக்கும். கணவன் மனைவிக்கு இந்த ஆவணி மாசம் 10 தேதி வரைக்கும் கொஞ்சம் போராட்டமா இருக்குது, கொஞ்சம் பொறுத்து போகணும். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது இன்னைக்கு ராசியாதிபதி உங்களுக்கு பார்க்கும்போது லக்னாதிபதி மாறின வாட்டி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவாரு. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பார்வை ரிஷப ராசிக்காரங்களுக்கு அது ஒண்ணுதான் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ராகு உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப ராகு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல உட்காரும் பொழுது ராகு கேதுக்கு பொதுவாக வீடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க, நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் யாரை பார்க்கிறாரு? அவங்களுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார். அப்ப ராகு யாரை பார்க்கிறாரு? 3ஆம் இடமா மகர ராசி பார்க்கிறாரு, 7ஆம் இடமா கன்னி ராசி பார்க்கிறாரு, 11ஆம் இடமா உங்க ரிஷப ராசி பார்க்கிறாரு. அப்ப ராக போல கொடுப்பார் இல்லை, கேதி போல கெடுப்பார் இல்லை. இவ்வளவு கஷ்டத்திலையும் ஓரளவுக்கு உங்க வண்டி ஓடிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ராகுவுடைய பார்வை கொஞ்சம் உங்க ராசி மேல படுறதுனால கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களை 4ஆம் இடமா பார்க்கறதுனால அதாவது சனி பகவான் 4ஆம் இடமா உங்க ராசி பார்க்கறதுனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்க்கோ அல்லது தாய் நல்லா இருந்தா தந்தைக்கோ இல்ல தாய் தந்தை நல்லா இருந்தா மனைவிக்கோ அல்லது மக்களுக்கோ யாருக்காவது அந்த உடல் உபாதிகள் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. கொடுத்தாலுமே உங்க சுய ஜாதகம் முதல்ல நல்லா இருக்குதா கண்டிப்பா ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே பார்க்க வேண்டிய இடம் மெயின் 5ஆம் இடம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்றது கன்னி ராசி, குரு பார்க்க வேண்டிய இடம். ஏன்னா குருவுடைய பார்வை பாத்தீங்க அப்படின்னா 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப ரிஷப ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடமா கன்னி ராசி பார்க்கும்போது உங்களுக்கு புத்திரஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு குழந்தை பாக்கியங்களுக்கு தடையா இருந்தவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த ஆவணி 10 தேதிக்கு மேலதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கூட உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப 4ஆம் இடத்துல உங்களுடைய புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இப்ப பகையா உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால இப்ப கொடுத்தாலுமே கண்டிப்பா குழப்பமான நேரம் தான். உங்களுக்கு ஆவணி 10 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர செல்வம் கண்டிப்பா இல்லாதவங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப 7ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு குழந்தை ஸ்தானம் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் இப்ப உங்க ஜென்மத்தில் இருக்கிறதுனால சரியில்லை. பொதுவா ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பால் அடிச்சாலும் போகாது. அப்ப உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய ரிஷபத்திலே ஜென்மத்தில் இருக்கிறதுனால அப்ப இந்த ஆவணி 10க்கு மேல பாத்தீங்கன்னா அவரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுவாரு. அப்படி போயிட்டாருன்னா அதுக்கு மேல நீங்க திருமணம் பத்தி பேச்சு பேசுனீங்கன்னா அந்த நடைமுறை உங்களுக்கு கண்டிப்பா அது செயலுக்கு வரும். இப்ப நீங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். ஒரு மாப்பிள்ள உங்களை பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி உங்க ஜென்மத்துல இப்ப பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கிறாரு. அதனால 100% உங்களுக்கு இந்த ஆவணி 10 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கல்யாண பேச்சு எடுத்தாலும் சில தடங்கள் இருக்கும். சப்போஸ் நான் கல்யாணம் நம்ம அமைச்சுக்கிட்டோம் பார்த்துட்டோம் கை நினைச்சுக்கிட்டோம் அப்படின்றீங்களா, இந்த 10 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது, நம்ம வாய் வச்சுட்டு கண்டிப்பா கம்முன்னு இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இருந்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நேர காலம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட நீ எதிர்பார்க்கறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த ஆவணி ஒரு 10 தேதிக்கு மேல நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? எதுக்குமே உங்க சுய ஜாதகம் பாருங்க. ஏன்னா எதுக்காக உங்க சுய ஜாதகம் நான் பார்க்க சொல்றேன்னா இப்போ ஒரு ராசி பலன் சொல்லும் போது நம்ம ராசி வச்சு சொல்றோம், அதே நம்ம ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை வச்சு சொல்றோம், திசா புத்தி அந்தரத்தை வச்சு சொல்றோம். சரிங்களா? அதனால எதுக்கு உங்க சுய ஜாதகம் பாருங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும், எப்படி போனா நல்லா இருக்கும், அதன்படி நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட எதிர்காலம் கண்டிப்பா உங்களுக்கு பிரகாசமா இருக்குங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொளி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும், இவர்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால்
இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக அமையும் என்பதை தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். ஆங்கில மாதத்தில் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் வீற்றிருக்கிறார். அதுவும் செவ்வாய், சந்திரன், குரு 3 பேரும் 26ஆம் தேதி ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த காலம் அப்படிங்கிறது குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதம். தடைப்பட்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள், சில பேர் வீடு விற்கிறதுக்காக அட்வான்ஸ் கொடுத்து அதை வாங்கி திருப்பி அந்த வீடு விற்க முடியாம ஒரு சில பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் 26ஆம் தேதிக்குள் உங்களுக்கு வெற்றி அடைந்துவிடும். புதியதாக இடம் வாங்கக்கூடியவர்கள், வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்கள், இந்த புதியதாக இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு அமைவதற்கும் இடம் அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மங்கள செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கிற பொழுது அடுத்ததும் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு போறார். செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு போறார். இந்த மிதுன ராசிக்கு போகிறதுனாலையும் இவர்களுக்கு நன்மையே, ஒன்னும் தீமைன்னு சொல்ல முடியாது. அதனால் இவர்களுடைய புதியதாக இடம் வாங்கக்கூடியவர்கள் வாங்குவதற்கு ஏற்ற மாதமாக அமைகிறது. தூர தேச பயணம், இந்த தூர தேச பயணம் செல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைத்து அதற்குண்டான வெளிநாட்டினுடைய அனுமதிகள் கிடைத்து நீங்கள் தூரதேச பயணம் செல்வதற்கு ஏதுவாக இந்த மாதம் அமைந்துவிடும். இந்த மாதத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் வியாபாரிகள். சில பிரச்சனைகளோடு இந்த மாதம் உங்களுக்கு தொடங்குகின்ற மாதமாக இருக்கும். பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 10 தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதற்கு பிறகு வியாபாரிகளுக்கு ஒரு சில முதலீடுகளில் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் சுயநலத்தோடும், அது சுயநலம் அப்படிங்கிறது நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. சுயநலம் அப்படிங்கிறது உங்களுடைய முதலீடு நஷ்டமாகாமல் இருப்பதற்காக, நீங்கள் உங்களுடைய பணம் நஷ்டமாகாமல் இருப்பதற்காக முதலீடு செய்கின்ற பொருள் மீது கவனம் செலுத்தி மிகவும் கவனமாக இருந்து முதலீடு செய்து அதை வியாபாரத்தில் கொண்டு வந்தீர்களேயானால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். குழந்தையின்மை அப்படிங்கிறவங்களுக்கு எந்த ஒரு மாதம் கழித்து அடுத்த மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய முக்கியமான, அதாவது உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் உபவாசம் இருந்து அன்றைய தினம் அந்த பெருமாளுக்கு தீபமேற்றி சந்தானலட்சுமி படம் வைத்து அந்த சந்தானலட்சுமிக்கு பஞ்சித்திரி போட்டு பஞ்சினால் மாலை கட்டி போட்டு பூஜை செய்தீர்களேயானால் இந்த நட்சத்திரங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதேபோல் புதியதாக வேலை தேடக்கூடியவர்கள், அது கண்டிப்பாக வெளியூர்ல போய் வேலை பார்க்கிற மாதிரியாக வேலை கிடைக்கும். திருமணத்தடை அதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் கூடுகின்ற நாட்களில் கண்டிப்பாக இந்த திருமணத்தடை நீங்கி நல்ல கணவனும் பெண்களுக்கு
ஆண்களுக்கு நல்ல மனைவியும் அமைந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த புதிய முயற்சி அப்படிங்கிறது இந்த ஒரு சில மாதங்களில் காலதாமதம் செய்து பிறகு அதை தொடர்ந்தீர்களேயானால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் என்று வருகிறவர்களுக்கு அனுமதி அளிக்கலாம். ஒரு சில மனசாட்சியோடு நாம் சில விஷயங்கள் செய்கிற பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் தயவு செய்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை செய்து அதன் பிறகு இந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் அதை செய்தீர்களேயானால் நன்றாக இருக்கும். குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கும். ஆனால் கவனமுடன் படிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதத்தை அந்த அரசாங்க தேர்வு எழுதாமல் வேறு மாதங்களில் எழுதினால் கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு நன்மை பயக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த வேலையை செய்தோமேயானால் கண்டிப்பாக வெற்றி என்பது நமக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் இந்த குலதெய்வ வழிபாடை மறவாமல் செய்து வாருங்கள். அப்படி செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்துவிடும். பரிகாரம் இந்த ரிஷபராசியில் உள்ளவர்களுக்கு பரிகாரம் என்று சொன்னால் திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யலாம். அதேபோல் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகக்கடவுள், இந்த முருகக்கடவுளுக்கு செவ்வரலின் மலர்களினால் அர்ச்சனை செய்து அங்கே கொடுக்கக்கூடிய அந்த விபூதி பன்னீர் இலை விபூதி பிரசாதங்களை வாங்கி மற்றவர்களுக்கும் கொடுத்து நீங்களும் அதை அணிந்து வந்தீர்களேயானால் உங்கள் உடம்பில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துவிடும் என்பதில் ஐயமில்லை. எல்லோரும் என்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம். அடுத்து நான் காணுகிறது ரிஷபராசி. காலபுருஷனுக்கு 2 மட்டும் இல்லைங்க, அது ஏன் 2ல் வச்சிருக்காங்கிறது தான் முக்கியம். செல்வத்தை சேகரிப்பது, செல்வத்தை வழங்குவது, செல்வத்தை கொடுப்பது, செல்வத்தோடு செல்வமா பங்களிப்பது. அதனாலதான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபத்தை வச்சிருக்காங்க. அப்ப ரிஷபராசி உங்க ராசிநாதன் சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு உங்க ராசிக்கு 4ல் தான் இருக்காரு. சுப பலனை கொடுக்கக்கூடியவர் தான். பகை வீட்டில் இருந்தாலும் சூரியனுடைய வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் சுக்கிர புதன் யோகத்தை கொடுக்க முடியும். சுக்கிர புதன் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்க இருக்கும். இந்த மாதம் கண்டிப்பாக கடந்த காலத்தில் இருந்த விட கடந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு 12ல் குரு இருந்தார். 12 ஆனால் இப்போ எங்கே இருக்கார் பாருங்க. இப்போ உங்கள் வீட்டிலே இருக்கார். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்த பிறகுதான் அடுத்த செயலில் இறங்குவார். அப்போ ரிஷபராசி நேர்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வழியெல்லாம் நீங்கள் என்ன வேலை செய்யணும். அப்போ ஜவுளி முதல் பாயிண்ட், ஜவுளி. 2வது பாயிண்ட் அழகு சம்மந்தப்பட்ட பொருள். 3வது பாயிண்ட் டெக்கரேஷன், இன்டீரியர், ஸ்வீட் கடை, வெத்தலைபாக்கு கடை, எல்லா மீடியாக்களும் உண்டு. எல்லா மீடியாக்களும், அது டிவியாக இருக்கட்டும், அது நாடகமாக இருக்கட்டும், அது ட்ராமாவாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எல்லா மீடியாக்களுக்கும் நீங்கள் தான் பங்குதாரம். செல்வாக்குள்ளவர் நீங்கள் தான்.
அப்ப ரிசர்வராசினர்களுக்கு அந்த மாதிரி எல்லா ஃபாரின் போறதுக்கு, வெளிநாடு, டியூ டு அப்ராட் கண்ட்ரி, அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பலன் உண்டு. டியூ டு அப்ராட் கண்ட்ரிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஆகும். அப்போ அப்படிலாம் இருக்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு வந்திருக்காரு. அசுர குரு வீட்டுக்கு யோக குரு வர்றார், தட்சிணாமூர்த்தி வர்றார், சுபகுரு வர்றார், ஞான குரு வர்றார். அவர் வேலை அவர் செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக உங்களை விரட்ட மாட்டார். உங்களை எதுக்கு விரட்டுறாரு? உங்க வீடாச்சே, நீங்க தான் ஓனர் ஆகும். ஓனர் ஆஃப் தி ஹவுஸ் நீங்க தான். அதனால உங்களை விரட்ட மாட்டார். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற அவசியம். ஏன்னா இப்பத்தான் உங்களுக்கு எல்லா வகையிலும் யோக பலன் வருது. அடுத்து குரு பயிற்சி வரங்காட்டிக்கு ஸ்டடி பண்ணிக்க. அடுத்த குரு பயிற்சி வரங்காட்டி ஸ்டடி பண்ணிட்டா நிச்சயமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை கணித்து கொண்டு கண்டிப்பாக தசாபுத்தியை பார்த்து கொண்டு உங்களுக்குரிய தொழிலை மட்டும் செய்தால், அதுதான் முக்கியம், உங்களுக்குரிய தொழிலை செய்தால் நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய மிகப்பெரிய பலனை எதிர்பார்க்க கூடும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. எதிர்பார்க்கக்கூடும், மாற்றுக்கருத்து இல்லை, கண்டிப்பாக கூடும். ஏன்? ஒரு மாதம் தானே. அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக்கிரன் அடுத்து வரும்போது பாருங்க, கன்னிக்கு போகும்போது சுக்கிரன் போயிடுவார். அப்போ 4ஆம் பாவத்தில் இந்த 5ஆம் பாவம் சுக்கிரன் நீச்சம். அப்போ நீச்சம் ஆகும்போது கொஞ்சம் கம்மியாக அதனுடைய நன்மைகள் குறையும். நன்மைகள் குறைந்து தீமைகள் வரும். அவ்வளோதான். நன்மைகள் குறைந்து தீமைகள் வரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்துக்கங்க. ஓகே, ஆக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாசத்தை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வரும். இந்த மாசத்தை ரிவ்யூ பண்ணி கொண்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய 15/10/2024 இன்னும் நல்ல யோக பலன். போதுமா? 15/10/2024 நல்ல யோக பலன். எப்படி? குரு வக்கரமாகிறார். குரு வக்கரமாகிறார். ரிஷபத்துக்கு குரு வக்கரம் பல நன்மையை செய்யும். வணங்கக்கூடியது லட்சுமி நரசிம்மர், பெருமாள் வழிபாடு, உப்பிலியப்பன், ஆஞ்சநேயர், நாச்சியார் கோவில். இதை விட சிறப்பினார். உப்பிலியப்பன், நாச்சியார் கோவில் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். கவலையே பட வேண்டும். ஆக கண்டிப்பாக இந்த மாதத்தை நம்ம அப்படியே கொண்டு போய் முடிச்சிடணும். இந்த மாதத்தை நம்ம அப்படியே கொண்டு போய் முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 15/10 மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. வழிபாடு ரொம்ப முக்கியம். பிரார்த்தனை ரிஷபராசினர்களுக்கு கூட்டு பிரார்த்தனை, பிரதோஷ வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை, பிரதோஷ வழிபாடு இதுகளை செய்து வந்தால் இன்னும் மிக சுப பலனை கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. தயவுசெய்து கண்டிப்பாக இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டியது தனியா போய் பிரார்த்தனை பண்ணாங்க. தனியா போய் பண்ணாங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. தனியா போய் பண்ண கஷ்டம். கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் மிக அதிகம். ராமகிருஷ்ணா குடியில் பாருங்க, மனதான் தன்மையை பாருங்க, வாசுதேவன் ஐயா அப்படி இதை பாருங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் பாருங்க, பெரிய பெரிய ஆசிரமம், பெரிய பெரிய நிறுவனங்களை பாருங்க. காலேஜ் எடுத்தாலும் கூட்டு பிரார்த்தனை இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு பிரேயரில் வைக்கும் போது ஒருத்தரா பாடுறாங்க பார்த்தீங்களா, 5 பேர் நின்று பாடுவோம். அப்ப எல்லா மாநிலமும் எல்லா ஜில்லாக்களும், எல்லா வட்டங்களும், எல்லா மாவட்டங்களும், எல்லா தாலுகாக்களும், எல்லா கிராமங்களும் சுபிட்சம் பெற்று இந்தியா தலை சிறந்த நாடாக இருக்காங்க. அதுக்கு தான் கூட்டு பிரார்த்தனை. கண்டிப்பாக ராமச்சந்திரா, ஸ்ரீராம், ஜெயராம், ஜெய ஜெயராம், ஓம் நம சிவாய. உங்களுக்கு உங்க மதத்துக்கு உட்பட்ட ஜாதி மத குலம் கோத்திரம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. அப்படி செஞ்சா நிச்சயமாக இந்த மாசத்தை மிக தெளிவாக வரும்.